என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, உன்னுடைய ஆசைகள், உன்னுடைய கோரிக்கைகள் எல்லாவற்றையும் அறிந்த நான் கூடிய சீக்கிரமாக உனக்கு எல்லாவற்றையும் அன்பளிப்பாக, அதாவது எல்லா நேரத்திலேயும் கேட்பாய் அல்லவா? ஒரு பிறந்த நாள் வந்தாலும் சரிதான், ஒரு எந்த நாள் வந்தாலும் எதையும் எனக்கு யாருமே ஆசையாக ஒரு பரிசாக கொடுப்பதில்லை என்று அதனால் நான் இதெல்லாம் மனதில் வைத்து உனக்கு ஒரு நல்ல நாளில் நீ கேட்டது அனைத்தையும் தர வேண்டும் என்று ஒரு முடிவெடுத்து உன்னுடைய வாழ்க்கையில் நீ என்ன என்னிடம் கேட்டாயோ அது நான் உனக்கு அப்படியே தரப்போகிறேன். எல்லா விஷயத்திலேயும் நான் உன்னுடைய வாழ்க்கையை பார்த்திருக்கிறேன். எல்லா நாளும் அது உனக்கான நாளாக அமைத்து தர வேண்டும் என்று நான் நினைத்தும் இருக்கிறேன். என்னுடைய பிள்ளையே, எந்த ஒரு நிலையிலும் எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து நீ கவலைப்பட வேண்டாம். நீ எந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையை நினைத்து கவலைப்படுகிறாயோ அந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் மனக்குழப்பங்கள் தான் இருக்கும். அதனால் எப்பொழுதுமே இது நடந்து விட்டதே அது நடந்து விட்டதே என்று போட்டு குழப்பிக்கொள்ளாமல் உனக்காக ஒவ்வொன்றையும் கொடுத்து உன்னுடைய வாழ்க்கையில் நான் இன்பம் என்ற ஒன்றை அளிக்கப் போகிறேன். நீ இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் எதுவுமே இல்லாமல் தனியாக இருக்கிறாய். உன்னுடைய தேவைகள் என்னென்ன என்பதை யாருமே அறிந்து கொள்ளவே இல்லை. அவரவர்களுடைய இஷ்டத்திற்குத்தான் எல்லாமே செய்கிறார்கள் தவிர உன்னுடைய இஷ்டம் என்ன, நீ என்ன நினைக்கிறாய், ஏதை நினைக்கிறாய், உன்னுடைய வாழ்க்கையில் என்ன பிடிக்கும், உனக்கு என்ன பிடிக்காது என்பது எதையுமே உன் குடும்பத்தில் இருப்பவர்கள் தெரிந்து கொள்வதற்கு ஆசை கூடப்படவில்லை. நீயோ உன்னுடைய மனதில் 1000 விஷயங்களை நினைத்து கொண்டு கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறாய். விடு. உன் மனிதர்கள் வேண்டுமானால் உன்னுடைய ஆசைகளையும் உன்னுடைய கனவுகள் எதையும் புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் இந்த சாயாகிய நான் உன்னுடைய கனவுகள் அனைத்தையும் நான் நிச்சயமாகவே புரிந்து கொண்டு ஒவ்வொன்றாக செய்து கொடுத்து கொண்டு வாழ வைப்பேன். எதிர்பார்த்த ஒவ்வொரு காரியங்களும் இனிப்பாகவே நடக்கும். 1000 பேர் உன்னுடைய வாழ்க்கையில் இது நீ செய்வது சரியில்லை, அது செய்வது சரியில்லை என்று சொல்லலாம். ஆனால் நான் மட்டும் சொல்வேன், உனக்கு பிடித்ததை செய். நீ பிடித்த ஒவ்வொரு விஷயத்தையும் செய். அது உனக்கு நிச்சயமாக சிறப்பானதாகத்தான் இருக்கும். யாரை பார்த்தாலும் முதலில் பயப்படாது, தைரியமாக பேசு. எல்லா விஷயத்தையும் நீ பேசினால் மட்டும்தான் அடைய முடியுமே தவிர பேசாமல் ஒரு விஷயத்தை கூட உன்னால் உன்னுடைய வாழ்க்கையில் பெற முடியாது. நீ நிறைய நேரம் உன்னுடைய வாழ்க்கையில் அழுவது எதற்காக என்றால், என்னை யாருமே புரிந்து கொள்ளவில்லை சாயி, என்னை தெய்வம் கூட புரிந்து கொள்ளவில்லை. ஒவ்வொரு காலகட்டமும் தெய்வங்கள் ஆனது என்னை இப்பொழுது நன்றாக இருக்க வைக்கும், நன்றாக இது நடக்க வைக்கும் என்று நான் ஆசைப்பட்டுத்தான் தெய்வத்தையே வணங்குகிறேன். ஆனால் தெய்வங்கள் கூட என்னை ஒரு பொழுதும் மதிப்பது கூட கிடையாது. அதனால் தயவு செய்து என்னை காப்பாற்றுங்கள். தெய்வமே என்னை மதிக்கவில்லை, தெய்வமே நான் சொல்வது என்னுடைய மனதை புரிந்து கொள்ளவில்லை என்றால் இந்த மனிதர்களுக்கு என்ன சாய் தெரிய போகிறது என்று நீ கேட்கிறாய். அம்மா விடு. உன்னுடைய வாழ்க்கையில் நீ காணும் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் அறிகிறேன். எதிர்பார்த்து ஒவ்வொரு நிமிஷமும் நீ நிறைய சமயங்கள் தோற்று போயிருக்கிறாய். ஆனால் இதற்கு மேல் தோற்று போவது உன்னுடைய வாழ்க்கையில் இல்லை என்று நினைத்துக்கொள். நிறைய காலகட்டம், 1 2 நிறைய காலகட்டங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நீ தாண்டி விட்டாய். கஷ்டங்களுக்கு மேல் கஷ்டங்களை அனுபவித்து ஒவ்வொன்றாக நீ தாண்டி விட்டாய். இதற்கு மேல் உன்னுடைய வாழ்க்கையில் எதுவுமே பொறுக்க வேண்டும் என்று அவசியமும் அல்ல. உன்னுடைய வாழ்க்கையில் நீ கஷ்டப்பட வேண்டும் என்று அவசியமும் அல்ல. இனி வரும் நாட்கள் முழுவதும் உன்னுடைய வாழ்க்கையில் திருப்தியாகவே இருக்கும். திருப்திக்கு எந்த ஒரு குறையும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்காது. ஏற்கனவே நிறைய சமயம் உன்னுடைய வாழ்க்கையில் இது தவறு, அது தவறு, இந்த விஷயம் தவறு, அந்த விஷயம் தவறு என்று உன்னை தலையில் குட்டி உட்கார வைத்தது போல யாருமே எந்த ஒரு விஷயத்தையுமே உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க விடவே இல்லை. புரிகிறதா? ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எல்லா விஷயத்திலேயும் எழுந்து நிற்க வேண்டும், ஓட வேண்டும், முடியாற வேண்டும் என்று நினைத்தார். ஆனால் எல்லோரும் என்ன செய்தார்கள்? முதலில் அதை பார்க்கலாம். உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் குட்டி உட்கார வைத்தார்கள்.
இனி வரும் நாட்கள் முழுவதும் உனக்கு இனிமையான நாட்களாகவும் மிக 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 அற்புதமான நாட்களாகவும் அமையும் என்பதை நான் இங்கு தீர்மானமாகவும் சொல்லிக் கொள்கிறேன். யாரெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையை மிக மிக கஷ்டங்களுடனும் தேவையே இல்லாமல் உன்னை மன உளைச்சலுக்கு ஆக்கினார்களோ அவர்கள் அனைவருமே நிச்சயமாக அவர்கள் அனைவருமே உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் வளர்ச்சிகளை பார்த்து கட்டாயமாகவே உன்னுடைய வாழ்க்கையா இப்படியா நம்ம இவளை அடக்கிவிடலாம் என்றல்லவா நினைத்தோ, ஆனால் இவளுடைய வாழ்க்கையில் இவள் அடங்கவே இல்லையே. எல்லா நேரத்திலேயும் இவள் இப்படி இருக்கிறாள். எப்படியோ இவளுடைய வாழ்க்கையை அடக்கி ஒரு மூளையில் அமர்த்தி விடலாம் என்று நினைத்தேன். ஆனால் ஒன்றுமே செய்ய முடியவில்லையே இவளை என்று மற்றவர்கள் வியந்து பார்க்கும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சீரும் சிறப்புமாக அமைத்து வாழ வைப்பேன். எத்தனை நாள் தான் நீயும் கவலைப்பட்டு கொண்டே இருக்க போகிறாய்? நான் இது செய்தேன் நடக்கவில்லை, அது செய்தேன் நடக்கவில்லை என்று ஒவ்வொரு விஷயத்தையும் போட்டு எதற்காக குழப்பிக்கொண்டே இருக்கிறாய்? குழம்ப வேண்டாம். நன்மைகள் அனைத்தும் நடக்கும். எதிர்பார்த்த ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும். ஏங்க அதாவது ஒவ்வொரு விஷயத்திலும் நீ ஏங்க உன்னுடைய மன வலிகளானது எனக்கு புரிகிறது. உன்னுடைய மன வலிகள் அனைத்தையும் நான் கட்டாயமாக நான் ஒவ்வொரு விஷயங்களையும் செய்து கொடுத்து உன்னுடைய ஆசை முழுவதையும் நான் தீர்த்து வைப்பேன். அதாவது திடீரென்று ஒருவர் உன்னை பார்க்க வரும் பொழுது, அன்று உனக்கு ஒரு பிறந்த நாளாக இருக்கலாம், ஒரு திருமண நாளாக இருக்கலாம், எந்த ஒரு நாளாக நீ இருக்கும் பொழுது திடீரென்று ஒரு அன்பளிப்பை கொடுக்கும் பொழுது, ஐயோ என்னடா இது, நமக்கு அன்பளிப்பே இது வரைக்கும் யாரும் கொடுத்தது இல்லை, திடீரென்று அன்பளிப்பெல்லாம் கொடுக்கிறாரே என்று சந்தோஷம்தான் படுவார். அதே மாதிரிதான் திடீரென்று நான் உனக்கு சீக்கிரமாக நீ ஆசைப்பட்டதை பரிசாக உனக்கு கொடுப்பேன். அதை நீ பெற்றுக்கொள். நீ வாழ்க்கையில் யார் சொன்னது தோற்று போய்விட்டாய் என்று? ஜெயிக்கப் போகிறாய். அடுத்தடுத்த கட்டத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் நீ சீரும் சிறப்புமாக செம்மையான ஒரு வாழ்க்கையை வாழப்போகிறாய். யாராரோ ஏதேதோ சொன்னார்கள் தான். உன்னுடைய வாழ்க்கையில் ஜாதகத்தை பார்க்கும் பொழுது என்னென்னமோ நடந்துருச்சே, ஏதேதோ நடந்துருச்சே அப்படின்னு சொன்னாங்க தான். இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனாலும் அது எல்லாமே பொய்ன்னு சொல்கிற அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையை நான் நிம்மதியாக வாழ வைப்பேன். புரிஞ்சுதா? நீ ஒன்று தெரிஞ்சுக்கோ. நிறைய ஆசைகள் இருக்கும், நிறைய கனவுகள் இருக்கும். எல்லா விஷயத்தையும் நானே உனக்கு செய்து தருவேன். எந்த ஒரு ஆசைகளும் எந்த ஒரு கனவுகளும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்காமலேயோ இல்லை வாழ்க்கையில் உன்னை நிர்கதியாகவோ இந்த சாய் இப்பொழுதும் அல்ல எப்பொழுதும் விடமாட்டேன். நம்புங்கள், எல்லாம் நல்லது நடக்கும். உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கும் ஒரு நபரை நம்புகிறீர்கள். ஏனென்றால் உங்கள் தலையெழுத்து அவனுடைய கையில் இருக்கிறது. அதை பார்க்கிறார்கள், அவர் சொல்றதை நம்புகிறீர்கள். ஆனால் உங்களுடைய தலையை எழுதிய இந்த சாய் சொல்லும் விஷயத்தை ஏன் நம்ப மறுக்கிறீர்கள்? ஜாதகத்தை இன்று பார்த்து சொல்லும் பொழுது என்ன கேட்கிறீர்கள்? என்னுடைய தலையெழுத்து, எதிர்காலத்தினுடைய தலையெழுத்து எப்படி இருக்கும் என்று கேட்கிறீர்கள். அதே தான் நானும் சொல்கிறேன் உங்களுடைய எதிர்காலத்தை பற்றி. எதிர்காலம் என்பது நாளை இல்லை நாளை மறுநாள் என்பதே எதிர்காலத்தை சேர்ந்ததுதான். அதனால் எப்பொழுதும் எதையும் நினைத்து கவலைப்பட வேண்டாம். சிரித்து சந்தோஷமாக சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழ பாருங்கள். ஏக்கங்களோடும் கனவுகளோடும் எல்லா விஷயங்களோடும் நிம்மதியாக இருக்கும் வழியை பாருங்கள். நான் பொறுமையாக இருக்கிறேன், எந்த ஒரு விஷயத்தையும் தருவது கிடையாது என்று நினைக்காதீர்கள். நான் பொறுமையாக இருந்தும் எல்லா விஷயத்தையும் அன்போடு தருபவன்தான் இந்த சாய். எனக்கு நான் உங்களிடம் முதலாக சொல்லும் விஷயமே நம்பிக்கை, பொறுமை என்பது. இது இரண்டு மட்டும் எனக்கு நீங்கள் கொடுத்தால் போதும் என்பது மட்டுமே. அதை தான் நானும் இப்பொழுது சொல்கிறேன். பொறுமையோடு என்னிடம் பொறுமையாக இருக்கும் ஒவ்வொரு பக்தர்களுக்கும் நான் நிச்சயமாகவே மிகப்பெரிய ஒரு அற்புதத்தையும் மிகப்பெரிய ஒரு அதிசயத்தையும் நான் நிகழ்த்துவேன். இதை யாராலும் எப்பொழுதும் தடுக்கவும் முடியாது. அதே நேரம் எந்த ஒரு விஷயத்தையும் உங்களிடமிருந்து எடுக்கவும் முடியாது. காலம் முழுவதும் இன்பமாக இருக்கும். எதை வேண்டுமானாலும்
நீ என்னிடமிருந்து எதிர்பார்க்கலாம். பொறுமையோடு இரு, எல்லாம் நல்லதுக்கே. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.